வணக்கம். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ அது இன்னைக்கு நம்ம பார்க்கற மாதிரி ஒரே நாடா இல்ல. நிஜமாவே சொல்லணும்னா அது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி இருந்துச்சு. நூத்துக்கணக்கான துண்டுகளா சிதறி கிடந்த ஒரு நிலப்பரப்பு. அப்படி சிதறி கிடந்த அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த நவீன இந்தியாவை எப்படி உருவாக்குனாங்கங்கிற அந்த பிரம்மாண்டமான கதையைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட இந்த பயணத்தை 5 முக்கிய பாகமா பிரிச்சுக்கலாம். முதல்ல 1947ல இந்தியா எப்படி ஒரு துண்டு துண்டான தேசமா இருந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் அதையெல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்கு என்னென்ன செஞ்சாங்க, எப்படி மொழி அடிப்படையில மாநிலங்கள் உருவாச்சு, காலப்போக்குல இந்தியாவோட எல்லைகள் எப்படி மாறிட்டே வந்துச்சு, கடைசியா ஒரு தேசத்தை உருவாக்குற வேலை இன்னைக்கும் எப்படி தொடர்ந்துட்டே இருக்குங்கிறத பத்தி விரிவாக பாப்போம். சரி வாங்க, கதை தொடங்குற இடத்துக்கே போவோம். வருஷம் 1947.